சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2026. இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடத்திற்கும் பயிற்சிகள் தேர்வுகளை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில குறிப்பாக தமிழ் பாடத்தை தொடர்ந்து வரலாறு ஹிஸ்டரி. ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கும் 120 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 யூனிட்டு. ஸோ இந்த 10 யூனிட்டையுமே முழுமையாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தேர்வுக்குமே 100 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இதுல ஏப்ரல் 1, 2026 சரிங்களா. ஸோ இந்த ஏப்ரல் 1ல இருந்து 6 மாத கோர்ஸ் 6th மந்த் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்கிறோம், 20 புத்தகங்கள் கொடுக்குறோம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 புத்தகம் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த புத்தக வைஸாக பார்த்தீங்கன்னா ஒன்லைன் தேர்வு, இதுதான் 6th மந்த் கோர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் டெஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், பேஜஸ் வைஸாக ஒவ்வொரு தேர்வுக்கும் குறைந்தது 50 பக்கங்கள் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு நம்ம அதில் என்ன செய்கிறோம், ஒன்லைனர் அட்டன் பண்ணுறோம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த 120 தேர்வு என்பது வாரத்தில் 3 நாட்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ஸோ திங்கட்கிழமை ஒரு தேர்வு, திங்களை தொடர்ந்து புதன்கிழமை ஒரு தேர்வு, புதனை தொடர்ந்து சனிக்கிழமை ஒரு தேர்வுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யறோம், 3 தேர்வு. இந்த 120 டெஸ்ட் பிளான் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லைனர் தேர்வு. இந்த 6 மாத காலம் நம்மளுடைய மெட்டீரியலை என்ன செய்யறோம், ஒன்லைனராக நம்ம தொகுத்துறோம். தொகுத்த பிறகு அடுத்து ரிவிஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த பயிற்சியை நம்ம என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் ஏப்ரல் 1ல இருந்து நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த பயிற்சி ஏப்ரல் 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதற்கு முன்பு நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருந்த ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 120 தேர்வு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆன்லைன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 120 தேர்வு எழுதிக்கலாம். அதே மாதிரி அதனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், மொபைல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கிறக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எடுத்து பிரிண்ட் எடுத்துக்கிறக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே இந்த ஆன்லைன் தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ திங்கட்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுக்குறோம் சொன்னால் அந்த தேர்வை நீங்கள் புதன்கிழமைக்குள்ள என்ன செய்யணும், ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். புதன்கிழமை கொடுக்கக்கூடிய தேர்வை சனிக்கிழமைக்குள்ள ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும். சனிக்கிழமை கொடுக்குற தேர்வை திங்கக்கிழமைக்குள்ள இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு கொடுத்து ஸோ அந்த டைமை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு அதுக்குள்ள எக்ஸாமை ஒரு முறை அந்த டிஆர்பி பேட்டர்னில் எழுதணும். ஸோ இந்த பேட்டர்னில் எழுதும் பொழுது தான் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியாகும். அப்போ உங்களுடைய மதிப்பெண் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு தகுந்தாற் போல் அடுத்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்லி இந்த ப்ராசஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ தேர்வினுடைய தேதி தள்ளி போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் இடையில ஜாயின் பண்ணும் பொழுது ஆல்ரெடி முடிந்திருக்கக்கூடிய தேர்வை ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாம போயிடுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நம்ம தீர்ப்பதற்காக இந்த 120 தேர்வையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஏப்ரல் 1ல இருந்து இந்த 120 தேர்வையும் நம்ம என்ன செய்யறோம், ஆன்லைன் தேர்வா மொபைல் ஆப்ஸில் கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரீ டைமில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள்
என்ன செய்வீங்க, ஆன்லைன் தேர்வு எழுதுவீங்க. அந்த ஆன்லைன் தேர்வு ஒரு முறை மட்டும் எழுதக்கூடிய தேர்வு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். அது போக ஏப்ரல் 1ல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் யூனிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வரும். ஸோ இப்போ நீங்கள் எழுதக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 1லேருந்து கொடுக்கக்கூடிய தேர்வு ஆன்லைன் தேர்வுன்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் தேர்வை உங்களுடைய ஃப்ரீ டைமில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் திருப்பி திருப்பி அதை ரீகால் பண்ணி எழுதிக்கிறக்கூடியதுக்கான ஒரு ஆப்ஷனும் நம்ம நினைச்சிடறோம் உருவாக்கி இன்னொரு தேர்வு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதுதான் இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்து அடுத்த தேர்வுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஆசிரியர் இணையும் பொழுது அந்த 13 தேர்வு உங்களுக்கு விட்டு போயிடுதுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், டோட்டலாக அதை ஆன்லைன் தேர்வாக மாற்றிடுறோம். ஸோ அந்த ஆன்லைன் தேர்வில் போய் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சரி உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ 20வது தேர்வு நான் இன்னைக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 20வது தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, திங்கட்கிழமை 20வது தேர்வு நான் கொடுக்குறேன். அதை புதன்கிழமைக்குள்ள நீங்கள் எழுதி முடிக்கணும். இப்போ 20வது தேர்வு நான் புதன்கிழமை நீங்கள் எழுத முடியலைங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் கொடுத்துட்றோம். ஸோ அந்த பிடிஎஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு கூடயும் இந்த ஆன்லைன் தேர்வில், சரிங்களா, ஆன்லைன் தேர்வு அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 20வது தேர்வை எழுதிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் இதே ஒரு 4 மாதம் கழிச்சு கூடயும் நீங்கள் என்ன செய்யலாம், 1வது தேர்வை திருப்பி நான் ரீகால் பண்ணி பார்க்கணுங்கிற பட்சத்தில். ஏன்னா இந்த ஆப்ஷன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் இல்லை, ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எழுத முடியுங்கிறதுனால அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிறதுனால இடையில இணையக்கூடிய ஆசிரியருக்காகவும், ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரீகால் பண்ணணும், நாள் தள்ளி போயிருக்கு, அப்போ ஒரு ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 120 தேர்வுகளினுடைய வினாக்களை 1 by 1 நம்ம இந்த நாளுக்குன்னு கிடையாது, 1 by 1 நம்மளுடைய ஃப்ரீ டைமில் அந்த கொஸ்டினை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த தேர்வை ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் 120 தேர்வு கொஸ்டினோட பிடிஎஃப் உங்கள் கையில் இருக்கும். அதே மாதிரி 120 தேர்வு கொஸ்டினுடைய ஆன்லைனும் நம்ம மொபைல் ஆப்ஸில் வந்துடும். உங்களுடைய ஃப்ரீ டைமில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த 2026 தங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும் என்பதற்கான வழிமுறையாக இதை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஏப்ரல் 1ல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியையும் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்துங்க. 2026 உங்களுக்கான ஆண்டாக இருக்கும். எந்தவித மாறுதலும் இல்லாமல் முழுமையான மதிப்பெண்ணை பெறுவதற்கான ஒரு வழிமுறையை இங்கே சுபிக்குழுவானது உருவாக்கி கொடுக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தமிழுக்கு மாதிரி தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கும் அதே ப்ராசஸ் தான். ஹிஸ்ட்ரிக்கும் 120 தேர்வுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம் யூனிட் வைஸாக. அதில் பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவுக்கு இந்த பிளானை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரிக்கும் இதே பேட்டர்ன் தான். ஆகவே தமிழ் ஹிஸ்ட்ரி ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. இதன் குறித்த மேலும் தகவல்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.